இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கேலக்ஸிஸாக இருக்கட்டும், சோலார் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், நம்ம எர்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே போயிட்டுருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம், அதாவது இதோட பரப்பளவு, இதோட டயாமீட்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் அன்கவுண்டபுளாக இருக்குது. அவ்வளோ பெருசு நம்ம கேலக்ஸி. இன்னும் அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த கேலக்ஸிஸ் வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு சின்ன தூசி தான் வந்து நம்மளோட எர்த். அதாவது நம்ம எர்த் எங்கே இருக்குது அப்படின்னா, பால்வெளி அண்டம், அதாவது மில்கி வே கேலக்ஸி. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான கேலக்ஸிஸ் இருக்குது. அந்த கேலக்ஸிஸில் ஒன்று தான் வந்து மில்கி வே கேலக்ஸி. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா பால்வெளி அண்டம். இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கேலக்ஸிஸில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஸ்டார்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சன். இந்த சன்னுக்கு ஒரு நெய்பர் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த சன்னுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது. அந்த ஸ்டாரோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம சயின்டிஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து 0 போட அன்கவுண்டபுளாக போயிட்டுருக்கு அந்த 0. ஸோ இதுக்கு மேலே வந்து ஜீரோஸ்லாம் போட முடியாதுன்றதுனால அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரு மெஷரிங் யூனிட், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லைட் இயர்ஸ். அது என்ன லைட் இயர்ஸ் அப்படின்னா, லைட்டு வந்து ட்ராவல் பண்ணுற அந்த ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அதாவது ஒரு செகண்டில் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து அந்த லைட் வந்து ட்ராவல் ஆயிரும். இது வந்து கான்ஸ்டன்ட். அதை வந்து எங்கே போனாலும் வந்து அந்த லைட்டோட அந்த வேகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒளியோட வேகத்தை வந்து நம்ம, அதாவது லைட்டோட ஸ்பீடை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து லைட்டோட ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணிக்கலான்றதுக்காக ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு இந்த லைட்டு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்த்துக்குங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்னால் ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இருக்குது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். 1 மினிட்டுக்கு எவ்வளோ இருக்கும், 1 ஹவருக்கு எவ்வளோ இருக்கும். அதே மாதிரி 1 இயர் ஃபுல்லாக, ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ அதுதான் வந்து 1 லைட் இயர். இப்போ நம்ம சன்னுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து சென்டாரி, அதாவது ஆல்ஃபா சென்டாரி. அந்த ஆல்ஃபா சென்டாரி வந்து கிட்டத்தட்ட 4.5 லைட் இயர்ஸுக்கு தள்ளி வந்து இருக்குது. நம்ம சன்லேருந்து 4.5 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது அந்த ஆல்ஃபா சென்டாரி. அதாவது ஒரு வருஷத்தில் அந்த லைட் எவ்வளோ தூரம் போகுன்னு பார்த்துக்குங்க. அது மாதிரி வந்து 4.5 வருஷம் போனால் தான் அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்னு கூட வச்சுக்கலாம். நம்ம சன்னோட பக்கத்து வீட்டுக்காரர் வந்து 4.5 லைட் இயர்ஸ் வந்து தள்ளி இருக்கார். இப்போ பக்கத்து வீட்டுக்காரரே 4.5 லைட் இயர்ஸ் தள்ளி இருந்தார் அப்படின்னா, பக்கத்து தெருக்காரன், அதாவது பக்கத்தில் தெருக்காரன் எவ்வளோ இருப்பான்னு பார்த்துக்குங்க, பக்கத்து ஏரியாக்காரன் எவ்வளோ இருப்பான்னு பார்த்துக்குங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்கு, பக்கத்து ஸ்டேட்டு, பக்கத்து கண்ட்ரி, இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து தள்ளி இருக்குன்னு பார்த்துங்க. வெறும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாரோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4.5 லைட் இயர்ஸ். அப்போ பக்கத்து கண்ட்ரிக்காரன் வந்து எவ்வளோ லைட் இயர்ஸ் தள்ளி இருப்பான். அப்போ நம்மளோட கேலக்ஸி வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் வந்து நான் சொன்னது. அதாவது ஆல்ஃபா சென்டாரி வச்சு சொன்ன இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து இப்போ மில்கி வே கேலக்ஸி. இந்த மில்கி வே கேலக்ஸி மாதிரியே கிட்டத்தட்ட 10,000 கேலக்ஸிஸ் சேர்ந்து, இந்த 10,000 கேலக்ஸியோட அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ பெருசுன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த 10,000 கேலக்ஸிஸ். இந்த யூனிவர்ஸில் கோடிக்கணக்கான பிளானட்ஸ் இருக்குது. அது கூட வந்து பிளாக் ஹோல்ஸாக இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, எரிக்கல் இருக்குது, விண்கல் இருக்குது. இது மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து நம்ம பூமி மாதிரியே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பிளானட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து வெறும் 9 பிளானட்ஸ். அதுலேயும் வந்து இப்போ ப்ளூட்டோ இல்லை, 8 பிளானட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் அப்டேட்டாக இருக்குது. ஆனால் கோடிக்கணக்கான பிளானட்ஸ் வந்து இன்னும்
நம்மளோட இந்த யூனிவர்ஸில் இருந்துட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த மில்கி வே கேலக்ஸியை தாண்டி என்ன இருக்குன்றதெல்லாம் என்ன தெரியலை. ஆனால் மில்கி வேவே வந்து நம்ம இன்னும் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணலை. இந்த பிரம்மாண்டமான அந்த கேலக்ஸிஸை பற்றி அப்கமிங் வீடியோஸில் நிறைய பார்ப்போம். ஸோ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.